ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகள், இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவிரதமான ஒரு ஸ்லாக்கியம், பெரிய பாக்கியம். இது இந்த கிறிஸ்துவத்துக்குள்ளே வாழுவது ஒரு மேலான வாழ்க்கை. இது எத்தனை பேருக்கு கிடைச்சதோ தெரியாது. கிடைக்க வைக்கிறதுக்காகவும், அநேகரை மீட்டெடுக்கிறதுக்காகவும், அவரை பார்த்து சாட்சி போகிறதுக்காகவே இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்காரு. ஜெபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, காண கிடைக்காத பேரானந்தத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. இன்னும் வியாகுலம் இல்லாத இருதயம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களே, எல்லாரும் என் பக்கத்தில் வாங்க, என்னை நேசிங்க, என்னை பின்பற்றுங்க, என் தயவை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னீங்களாப்பா. உங்கள் தயவுக்காக, உங்கள் இரக்கத்துக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம்ப்பா. யாரை உதாரணம் பார்க்கணுன்னு தெரியாமல் இன்றைக்கி இந்த வாலிப சமுதாயமும் இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சீர்கட்டு இருக்காங்கப்பா. சமாதானம் இல்லாத வாழ்க்கையாக இருக்குது, எனக்கு நிம்மதியே இல்லைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க. ராஜா, உத்தமனுக்கு கர்த்தர் துணைங்கிற வேத வசனத்தின்படி ஒவ்வொரு உத்தமனையும் உங்களுக்காக கூட்டி சேர்க்கப்படுற தயவுக்காக ஸ்தோத்திரம். சாட்சியோட வாழ, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய பாதையை பின்பற்ற ஒரு தயவை கொடுங்கப்பா. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவருடைய இருதயமும் கரைபுரண்டு ஓடக்கூடிய ஒவ்வொரு இருதயத்தையும் நீங்கள் சமாதானப்படுத்தி ஆற்றி தேற்றி அரவணைக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைக்கப்பட்ட ஒவ்வொரு இருதயமும் உங்களை நேசிக்க, உங்கள் பாதையை பின்பற்ற, உங்கள் தயவை பற்றி கொள்ள கிருபை கொடுங்க. எனக்கு ஒரு தேற்றவாளர் உண்டுங்கிற வார்த்தையை பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்தி கொடுங்க. முதியோர்லேருந்து சிறியோர் வரையும் கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். இன்றைக்கி அவர் கொடுக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு வார்த்தை, நீ யாரை பின்பற்ற, நீ யாரை உதாரணமாக அவன் வாழ்க்கையில் வச்சுருக்க, நீ யாருடைய சாயலாக இருக்க, நீ யாரை எதை நோக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்க, நீ எந்த காரியத்தை குறித்து மேன்மை பாராடிக்கிட்டு இருக்க, உன் இருதயம் யாரை பார்த்து வாழுது, உனக்கு எக்ஸாம்பிள் யார்? நீ என்ன பின்பற்றுகிறவனா, மனுஷனை பின்பற்றுகிறவனா? அவருடைய கேள்வி ஒரே ஒரு கேள்வி, நீ என்ன பின்பற்றுகிறாயா இல்லை நீ மனுஷனை பின்பற்றுகிறாயா? நீ மனுஷனை பின்பற்றி இந்த உலகத்தில் அவரை மாதிரி நான் இருக்கணும், இவரை மாதிரி நான் வாழணும், அவரை மாதிரி நான் நடமாடணும். நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன். நிறைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன். ஒரு ஹீரோ வந்தாருன்னா அந்த ஹீரோவை மாதிரியே ட்ரெஸ் பண்ணணும், அந்த ஹீரோ மாதிரியே நான் ஹேர் ஸ்டைல் பண்ணணும், அவரை மாதிரியே நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இந்த உலகத்தினுடைய காரியத்தை பார்த்து 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 வாழக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் நான் சமாதானமாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையே கிடையாது. ஆனால் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கு எது இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் கர்த்தர். அவங்கள பார்த்து பின்பற்றக்கூடிய வாழ்க்கை, நான் கிறிஸ்துவனை பார்த்து பின்பற்றினேன், என் வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை, என் வாழ்க்கை இயேசுவை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை, நான் கர்த்தருக்கு சாட்சி கொடுக்கக்கூடிய பிள்ளை, என் சாட்சியை பார்த்து அவர் மனமகிழ்வார். என் நட்டை, என் செயல், என்னுடைய ஆடம்பரம், என் வாழ்க்கை, என் சரீரம், என் மேன்மை, என் சிந்தை, என் செயல்பாடு எல்லாமே கிறிஸ்துவுக்கு உடனாக இருக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நிறைய பேர் இன்றைக்கி தொலைச்சிக்கிட்டு உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்துக்காகவும் வீண் பெருமைக்காகவும், பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய மாடி கட்டியிருக்கான் பிரதர், நான் அடுத்த மாடி கட்டணும்னு என்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணவங்கலாம் உண்டு. பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய மாடி கட்டி வச்சுருக்காரு, என் வீட்டுக்கு ஒட்டுன வீட்டுக்காரர் வந்து என்னோட பெருசாக எழுப்பிட்டார், நானும் ஒரு மேல் மாடி ஒன்று கட்டணும் அப்படின்னு கடன் வாங்கினவங்க உண்டு. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள்ளே சாட்சி பகரணும், நான் அவருக்காக சாட்சி கொடுக்கணும், கர்த்தர் என்னை சாட்சியாக வாழ வைக்கணும், அந்த சாட்சியின் வாழ்க்கை எனக்கு வேணும்னு கேட்ட பிள்ளைகள் குறைவு. கர்த்தர் என்னை சாட்சியாக வைக்கணும்,
நான் முடிவு புரிந்து அவருக்குள்ளே சாட்சி கொடுத்து நான் சமாதானத்தினுடைய ஒரு வாழ்க்கையை வாழணும். என் வாழ்க்கைக்குள்ளே சமாதானம் இருக்கணும். என் இருதயம் அளவாயக்கூடாது, என் இருதயம் போராடக்கூடாது, நான் போராட்டத்துக்குள்ளே வாழக்கூடாது. நான் அமைதிக்குள்ளேயும் சாந்தத்துக்குள்ளேயும் அன்புக்குள்ளேயும் நிதானத்துக்குள்ளேயும் என் வாழ்க்கை போகணும். என் வாழ்க்கைங்கிற பயணத்துக்குள்ளே கர்த்தர் நங்கூரமாக இருக்கணும். கேட்டது உண்டா? அவனை மாதிரி நான் வாழணும் பிரதர். அவனோட பெரிய காரில் நான் போகணும். அடுத்தவனை பார்த்து 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 தன்னையே தாழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் கவனிங்க. உங்களுக்காகவே கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை சங்கீதம் 37 அதிகாரம் 37 வசனம். நீ உத்தமனை நோக்கி, நீ எப்போ பார்க்குற ஆள் நல்ல ஆளை பார்த்து நீ இருக்குன்னு நினைக்கியோ, நீ நல்ல ஒரு எக்ஸாம்பிள் உள்ள மனுஷனை பார்க்கணும்னு நினைக்கியோ, கிறிஸ்துவை நீ பின்பற்றணும்னு நினைக்கியோ, நல்ல எக்ஸாம்பிள் கிறிஸ்து தான். நீ உத்தமனை நோக்கி செம்மையான பாதையில் நீ நடக்கணும்னு நினைக்கும் போது உனக்கு சமாதானம் உண்டாகும். நீ உத்தமனை நோக்கி பார்த்துருக்கியா? நீ உத்தமனை நோக்கி பார்த்தா நீனும் உத்தமனாக இருப்ப. நம்ம நட்பு யாரோ அவங்க தான் நம்ம உடனாளி யாரோ அவங்க தான் நம்ம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் நல்லா படிக்கக்கூடியவராக இருப்பார். அவருடைய பிள்ளைகள் பாருங்கள், அவர் அழகாக சொல்லிக் கொடுக்குறதுக்கும் அவர் அழகாக அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துறதுக்கும் அநேகத்துக்கு உண்டு. ஒரு அப்பா நல்லா படிச்சிருக்க மாட்டார். அவர் பிள்ளை வளரட்டும், என் பிள்ளை நல்லா சாப்பிட்டு ஆடம்பரமாக இல்லாமல் நல்ல வாழ்க்கையில் இருந்தால் போதும். அவர் படிக்கிறது, ஏன்னா அவருக்கு படிப்பை குறித்து முக்கியமான ஒரு விஷயம் தெரியாது. வேத வசனத்தை வாசிக்கிறது ஒரு முக்கியமாக தெரியாது. வசனம் வாசிக்கலைன்னா பயம், வசனம் வாசிக்கலைன்னா இன்றைக்கி என் வாழ்க்கை இப்படி மாறிடும். இன்னும் அநேக பிள்ளைகள் கடை திறந்தவுடனே ஒரு அதிகாரத்தை வாசித்துட்டு கடையில் வியாபாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க. கர்த்தருக்கு முதலிடம், அவரை மாதிரி தான் நான் வாழுவேன். இந்த சத்தியம் அவருடையது, இந்த வேதாகமம் அவருடையது, இது உத்தம மார்க்கெட்டுக்குரியது. நான் இதை வாசித்தா இன்றைக்கி முழுவதும் எனக்கு சமாதானம் உண்டு. காலையில் நான் போனோடனே எப்போவுமே ஒரு சிலுவை போடுவேனே, கடையை திறப்பேன், என் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருவேன். ஆனால் வியாபாரமே இல்லைண்ணே. காலையிலேருந்து கடன்காரன் தான் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான், சரக்கு போட்டவங்களாம் வந்துக்கிட்டே இருக்கான், ஜோம் பண்ணிக்கங்கண்ணே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். அந்த கடைக்குள்ளே சமாதானம் இல்லை, அந்த வியாபார ஸ்தலங்களில் சமாதானம் இல்லை. சமாதானத்தின் தேவன் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடணுமா? நீ அவரை உனக்கு முன்பாக வை. அவரை உனக்கு முன்பாக வைக்கும்போது கர்த்தர் உனக்கு நித்தமும் சமாதானத்தை கட்டளையிடுவார். அவர் உனக்கு நித்தமும் சமாதானத்தை கட்டளையிடுவார். சமாதானமான சாட்சி உனக்கு உண்டு, சமாதானமான பகிர்தல் உனக்கு உண்டு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு இருதயத்துக்குள்ளே சமாதானமே இல்லைனே. எனக்கு 85 வயசாகுது, எனக்கு சமாதானமே இல்லை. நான் நித்தமும் போராடிக்கிட்டு இருக்கேன். என் ஆகாரத்துக்கு போராட்டம், நான் எந்திரிச்சு நடமாடுறதுக்கு போராட்டம். ஒருவேளை நான் படுக்கையில் விழுந்துட்டேன்னா என்னை பார்ப்பதற்கு விசாரிப்பதற்கு கூட யாரும் இல்லை. எனக்கு பிள்ளைகள் இருந்தும் நான் அனாதை. அல்லேலூயா. சமாதானம் இன்றி இருக்கீங்களா? வேதம் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, உனக்கு முன்னோடியாக நீ யாரை நினச்சிருக்க மகனே மகளே? உனக்கு முன்னோடியாக நீ யாரை நினச்சிருக்க? உன்னுடைய ஹீரோ யார்? கிறிஸ்து இருக்காரா? அது உள்ள இயேசு உனக்கு ஹீரோவாக இருந்திருக்காரா? உன் லைஃப்பில் ஒரு பெரிய ஹீரோவா? எல்லாத்துலேயும் வெற்றி சிறக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. யாராலையும் முடியாத காரியம், நீ உலகத்தில் உள்ளவரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க, அவரால் முடியாத காரியத்தை நம்ம அப்பா செஞ்சுருக்காரு. துணியில் தண்ணியை அளந்து கட்டியிருக்காரு. துணியில் தண்ணியை கட்ட முடியுமா? ஹல்லேலூயா. சகல மண் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் ஜானால் அகர்ந்திருக்கார். அவ்வளோ பெரிய ஹீரோ, மன்னாதி மன்னன். அவரை ஃபாலோ பண்ண விட்டுட்டோமே, அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாக்கிய விட்டுட்டோமே. அவரை முன்னோடியாக கொண்டு, அவரை சாட்சி கொடுத்து, அவரை முன்னால் நிப்பாட்டி, காலையில் நான் வியாபாரம் செய்ய போகிறேன்ப்பா, நான் இந்த வாகனத்தில் போக போகிறேன்ப்பா, நான் ஆசிரியராக இருக்கேன், நான் என்னுடைய கல்லூரிக்குள்ளே போக போகிறேன், என் ஸ்டூடெண்ட் இப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. என் லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கணும். நான் இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், நான் இன்றைக்கி காலேஜுக்குள்ளே போகிறேன், எனக்கு எக்ஸாம் வருது, நான் இந்த பரீட்சையில் நல்ல தேர்ச்சி அடையணும், நான் நல்ல மதிப்பெண் எடுக்கணும். எனக்கு முன்னே நீங்கள் இருங்க, என்னோட நீங்கள் ஆலோசனை கர்த்தராக இருங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், என்னை ஒரு முன்மாதிரி நடக்க வைங்க. வேதம் சொல்லுது, உங்கள் கரம் முன்னும் பின்னும் என்ன அழுத்துன்னு சொல்லுதே. ஒரு நாளாவது கேட்டிருப்பீங்களா? உங்கள் கரம் என்னை முன்னும் பின்னும் அழுத்துதுன்னு சொல்கிறீங்களே, அந்த இதுக்குள்ளே நான் பிரவேசிக்கணும் பாப்பா. உங்கள் கை என்னை முன்னையும் அழுத்தணும் பின்னையும் அழுத்தணும், நான் வழுகாதபடி
வலி மாறாதபடி உங்கள் சித்தம் இல்லாமல் என் கால் ஒரு இடத்துக்கு அசையக்கூடாது. இந்த வசனம் எனக்கு உறுதியாகணும். நீ யாரை எக்ஸாம்பிள் வச்சு வாழ்கிற மகனே மகளே? நீ யாரை நித்தமும் எக்ஸாம்பிளாக வச்சு வாழ்கிற? உனக்கு எக்ஸாம்பிள் யார்? இந்த உலகத்தில் உள்ள மனுஷனா, அதை உன்னதரா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த உலகத்துக்குரியவனாக இருந்தால் நமக்குள்ள எந்த சமாதானத்தையும் கற்று தரமாட்டார். இந்த உலகத்துக்குரிய மனுஷனாக இருந்தோம்னா நிச்சயம் நமக்கு சமாதானம் இல்லை. நீ எந்த கதையை எடுத்தாலும் சரி, நீ எந்த காரியத்தில் கை வச்சாலும் சரி, அது ஃபெயிலியர் தான். நீ யாரை முன்னோடியாக நினைக்க? கர்த்தர் உனக்கு முன்னோடியாக இருக்கணுமா? உனக்காக ரத்தம் செஞ்சு உனக்காக முள்முடி சுமந்து, உனக்காக அடிக்கப்பட்டு பிக்கப்பட்டு காரி உமலப்பட்டு எல்லா அவமானமும் பட்டார் எனக்கும் உனக்குமாக. அவர் உனக்கு முன்னோடியா? இந்த உலகத்தில் பாருங்க, அவன் பெரிய ஆளாக இருக்கார். அவர் அநேக கோடி கணக்கில் சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கார். பெரிய மாளிகையில் இருக்கார். பெரிய காரில் போகிறார். பெரிய பங்களாவில் இருக்கார். அவரை போலவே நான் வாழணும். அவரை போல் நீங்கள் வாழ ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். இயேசுவை போல எனக்கு உள்ள ஒரு ஹீரோ இருக்கார். பெரிய ஹீரோ, பெரிய ஜாம்பவானுடைய ரோல் மாடலில் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். அவருக்காக எதுவுமே செய்ய மாட்டார். எனக்காக சகலமும் செய்வார். நான் வலி மாறாதபடி செம்மையான பாதையில் நடக்க வைப்பார். ஜீவ மார்க்கம் எனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்தை குறித்து, என் சரீரத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டாதபடி எனக்கு அநேக சாட்சிகளை சொல்லி தந்திருக்கார். என் பாதையில் விசேஷமாக என் பாதையில் நெய்யா பொழியும். நான் போகிற ஒவ்வொரு இடமும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பிரதர் என் வீட்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப சமாதானமாக இருந்துச்சு. என் வீட்டுக்குள்ளே உள்ள ஒரு பெரிய இருள் மாறி இருக்கு. கர்த்தர் எனக்கு அநேக காரியத்தை வாக்கிய பண்ணி தந்திருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு நடத்துதல் பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு. நீங்கள் யாரை முன்னோடியாக வச்சுருக்கீங்க பிள்ளைகளா? செம்மையான மனுஷனையா? அப்படி ஒருவனை கண்டுபிடிக்க முடியுமா இந்த உலகத்தில்? செம்மையான மனுஷன் சொல்லி இந்த உலகத்தில் ஒருவனை கண்டுபிடிக்க முடியுமா? அல்லேலூயா. ஆனால் உங்களுக்காக சாட்சி பகுந்தவர், உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவர், உங்களுக்காக காரி மூலப்பட்டவர், உங்களை மாத்திரம் நினச்சி என் பிள்ளை இன்னைக்கு மனம் மாறிட மாட்டானா? என் பிள்ளைக்கு நான் இன்றைக்கி ஒரு செம்மையான ஆசீர்வாதம் கொடுத்துட மாட்டானா? என் பிள்ளைக்கு நான் ஒரு சாட்சியை கொடுத்துட மாட்டானா? நீ ஏங்கி கொண்டு இருக்கார். அல்லேலூயா. இந்த வருஷ கடைசியில், இந்த முதல் வாரத்தில் உங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான். நீ என்னை பின்பற்றும் போது உன்னை நான் செம்மையாகவும் சமாதானத்தோடு வச்சுருப்பேன். ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இந்த மாலை வேலையில், இந்த கற்கள் வேலையில், இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உங்கள் சமூகத்தில் தரந்தாழ்த்தி அர்ப்பணிக்கப்பா. தயவுக்குள்ளேயும் இரக்கத்துக்குள்ளேயும் இதுவரை நடத்தி வந்தீங்க. தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்தீங்கப்பா. நீங்கள் நீதிபரர். உங்களையே பற்றி வாழ, உங்களை குறித்து சாட்சி பகிர, நீங்கள் எப்படி நடமாட சொல்கிறீங்களோ அதே மாதிரி நடமாட அதுக்குரிய இருதயத்தை தாங்கப்பா. இந்த இருதயத்துக்குள்ள வீணான வார்த்தைகள், வீணான எண்ணங்கள், கற்பனைகள், சிந்தனைகள் எந்த விதமான போராட்டமும் இல்லாதபடி உங்களை சான்று இருக்க, உங்களையே பற்றி கொள்ள, இந்த வருஷத்தின் முடிவு பரியந்தமும் புது வருஷத்துக்குள்ளே கால் வைக்கும் போதும் ஒரு உற்சாகத்தோட பாதையில் நாங்கள் நடக்க கிருபை செய்யுங்க. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க, இந்த சேனலுக்காக, என்னுடைய தேவைகளுக்காக உங்கள் சமூகத்தில் பாரத்தோடு செபிக்கிறப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. அடிமை போய் செய்யக்கூடிய ஊழியத்தையும் மோசை கூடாரத்தும் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க, தயவாய் நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.